Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபிங்கர் டிசைன் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா என்னோட கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் வச்சு அப்படியே பென் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஃபிங்கர் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இது சிம்பிளாக உள்ள டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர் கூட ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஒரு 5 டிசைன் மட்டும் இதில் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 டிசைன் வர மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபிங்கர் நெயில் இருக்கும் பார்த்திங்களா, நகம் இருக்கும்ல, அந்த பகுதி நான் மேலே வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்படி வரும்பொழுது நம்ம மேலே நகம் இருக்க இடத்துல நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம் மெகந்தி வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 4 லைன் போட்டுட்டு சென்டரில் போல்டு பண்ணி அதுக்கப்புறம் டபுள் ஹம்ஸ் கொடுத்து அடுத்து ஒரு பிக் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒர்க்கு மெஹந்தியில் பார்டர் டிசைனு, லைன்ஸு, கிரிட் டிசைன் இதை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் அதை நல்லா பழகிக்கிட்டாலே எல்லா ஒர்க்குமே சூப்பராக போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அந்த ஃபில்லிங் கொடுக்கும்போதே என்னுடைய கோன் ரொம்ப எவ்வளோ மெல்ட்டாக இருக்குங்க தெரியும். அதாவது நான் அன்றைக்கி கேப்பை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதனால் இது நல்லாவே ஒரு லூஸான ஒரு பதத்தில் இருக்குது. அதனால் நம்ம போட அது ரொம்ப திக்காகுது. நீங்கள் அந்த கேப்பை கரெக்டாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அது திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ஹம்ஸ் பிக் ஹம்ஸ் போட்டு உள்ள லைன் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்வேர்ல் கொடுத்து அடுத்தால நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வெயின்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு டாட் வச்சு 2 பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கேப்பு ஃபில் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். கேப் அப்படிங்கிறது நம்மளுடைய நகம் இருக்குமில்ல, அந்த பகுதி நம்ம ஃபில் பண்ணாமல் விடுவோம். அதை ஃபில் பண்ணியும் போடலாம், ஃபில் பண்ணாமலும் போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், செகண்ட் லைனில் நான் ஃபில்லிங் கொடுக்காம ஒரு 4 லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு ஸ்வெல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டு மேலே வெயின்ஸு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் இதில் டாட் கூட வச்சுக்கலாம், டியர் ட்ராப்ஸ் போடலாம், எல்லாம் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லோட்டஸ் மாதிரி கொடுக்கலாம், பெட்டல்ஸ் கொடுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. நம்ம பார்டர் டிசைனும், கிரிட் டிசைனு, லைன்ஸு, ஹம்ஸு, இந்த 4 டாபிக்ஸில் நீங்கள் நல்ல தரவாக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஈஸியாக மெஹந்தியை லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று விடாமுயற்சி, அதை போட்டுகிட்டே இருக்கணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிக் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதை போல்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி போல்டு பண்ணும் பொழுது நம்ம அவுட்டர் லைனை தான் போல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்தால ஒரு சிங்கிள் லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எப்போல்லாம் போல்டு டிசைன் கொடுக்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக சிங்கிள் லைன் கொடுங்க, அல்லது நம்ம போட்ட டிசைன் மெர்ஜ் ஆயிரும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தாலையும் நான் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி 4 லைன்ஸ் தான் கொடுத்துட்டு டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு மேலே நம்ம ஸ்வேர்ல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து டியர் ட்ராப்ஸ் கொடுத்தேன்ல, அதே தான் கீழேயும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கொடுக்கக்கூடாது. சிம்பிளாக ப்ளைனாக ஃபஸ்ட்டு கொடுத்தேன்ல அந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குறத விட இந்த செகண்டு கொடுத்து தேர்டெல்லாம் வர்றதை பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ரைடோட இதுக்கு லுக்குக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக அந்த ஃபிங்கர் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்து கொடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மேலே கேப் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம நகம் இருக்குமில்ல, அந்த பகுதியை நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இதில் நான் செக்குடு தான் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் டிசைன் நிறைய இருக்குது. நான் இது ஒரு 6 டிசைன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேசிக் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக வீடியோஸும் போட்டுகிட்டே தான் இருப்பேன் மெஹந்தி. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நாம் போட்ட டிசைன் வச்சே ஒரு ஃபுல் ஹேண்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு எப்படி போடணுங்கிறத நான் போடுறேன் கண்டிப்பாக. நீங்கள் இது வரைக்கும் நம்ம போட்ட டிசைனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நான் சிம்பிள் மெஹந்தி டிசைன்ஸ் ஃபுல் ஹேண்டுன்னு போட்டிங்கன்னா வரும்.
அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸாக வரும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய டிசைனை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். பேசிக்காக என்ன வேணுமோ அதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம நெயில் இருக்க இடத்துல ஃபில் பண்ணியாச்சு. 4 லைன் கொடுத்து டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டேன். கீழேயும் நான் 4 லைன் கொடுத்து பார்டர் கொடுத்துருக்கேன். அடுத்து மேலே ஒரு ஹம்ஸு, அதுக்கப்புறம் அந்த பார்டருக்கு கீழே ஹம்ஸும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன்னா கிரிட் டிசைன் கொடுக்குறேன். செக்குடு போடுவோம்ல அந்த டிசைனை நம்ம கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஜிக்ஸாக் லைன் கொடுக்கலாம், கர்வ் லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் நீங்கள் பார்டர் டிசைனில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லு, ஸ்வஸ்திக் டிசைனு, டீ போட்டு அந்த மாதிரி சியில் வர்றது எது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணலாம். நான் வந்து குட்டி குட்டியாக டாட் மட்டும் வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ரெஃபர் பண்ணுறது. நீங்கள் வந்து என்ன பார்டர் டிசைன்னாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். நானும் இன்னும் ஸ்பீட் பண்ணி போடலை. நம்ம ஸ்பீட் பண்ணி போடுறதுக்கு நானும் ஸ்பீடாக போடணும், ஆனால் நான் ஸ்பீடாக போடுறேன். நான் மெதுவாக போடுறதுனால வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால தான் நான் இது சின்ன சின்ன டிசைனாக உங்களுக்கு ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் போட்டுட்டு வீடியோவாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த நெயில்ஸை ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு 4 லைன் போட்டு பார்டர் டிசைன் கொடுத்துக்கோங்க. இந்த பார்டர் டிசைனை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா 4 லைன் போட்டு தான் நம்ம மெஹந்தியில் ஃபுல் ஹேண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபிங்கராக இருக்கட்டும், கிரிட்டாக இருக்கட்டும், எதுக்குமே நமக்கு இது யூஸ் ஆகும். லைன்ஸ் ரொம்ப முக்கியம், ஹம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து லைன்ஸ் போட்டு மேலே ஃபில்லிங் கொடுத்துட்டு டபுள் ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கர்வ் லைன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். கொடி டிசைன் மாதிரி இந்த மாதிரி கர்வ் லைன் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கர்வ் லைன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் லீஃப் டிசைன் கூட பண்ணலாம், அல்லது ஃப்ளவரில் நம்ம பண்ணலாம். நான் வெறும் டியர் ட்ராப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு டாட் வச்சு இழுத்து விட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படியும் நம்ம சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இதை வந்து ஒவ்வொரு ஃபிங்கருக்குமே சேம் டிசைன் போடாமல் இந்த மாதிரியும் கூட ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கொடி டிசைன் வரைகிறோன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் உங்கள் ஐடியாக்காக ஒன்று கொடுக்குறேன். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2லையும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் டிசைன் வந்து அங்கங்கே, அதாவது அந்த சைடில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, இந்த மாதிரி ஸ்வேர்ல் கொடுத்து சுற்றி ஹம்ஸு. இதுவுமே ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் வர மாதிரி ஸ்வேர்ல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லீஃப் இந்த கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இந்த கொடி டிசைனுக்கு பதிலாக ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவரை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் பேபி எலிஃபெண்ட் கூட வரைஞ்சிட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம். என்னன்னாலும் நம்ம லோட்டஸ் வரையலாம் உள்ளுக்குள்ளே. நம்மளுடைய சாய்ஸ் தான், என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த பார்டர் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். ஓகேவா? அது போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வெறும் ஃப்ளவர் மட்டும் போடுறீங்க அப்படின்னா வெறும் ஃப்ளவரே எல்லா பக்கம் போட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபில்லிங் கொடுக்கல, இந்த கேப்பில் ஒரு கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் நான் டாட், நீங்கள் வந்து லீஃப் போடலாம், இல்லை இந்த டாட் மாதிரியும் வச்சுக்கலாம். நான் டியர் ட்ராப்ஸ் மாதிரி லைட்டாக இழுத்து விட்ருக்கேன். இதில் நீங்கள் லீஃப் ட்ரை பண்ணுங்கள், அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? லாஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவும் போடுறேன். அதில் கொஞ்சம் நம்ம நிறைய வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு 6 டிசைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேப்பை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டில் நம்மளுடைய நகம் இருக்கும், அதனால் நான் அப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து பிகினருக்காக நான் போடுறேன். பிகினர் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் கொஞ்சம் புரியும்.
ஏன்னா நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்ம அதுக்கு அது எப்படி பண்ணுறோங்கிறத சொன்னால் தான் அது புரியும். அதனால தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இல்லை ஓரளவுக்கு நம்ம போடுறவங்களா இருந்தால் அவங்க பார்த்தாலே இந்த டிசைனில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்க வீடியோவை சைலண்ட்டில் மியூட்டில் போட்டுட்டு அவங்களே ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து சிங்கிள் ஸ்வேர்ல் கொடுக்குறேன். இந்த ஸ்வேர்ல் கொடுக்கும்போது நம்ம ஃபில்லிங் டிசைன் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த மெத்தடு தான். அதாவது ஒரு 3 போட்டோன்னா அந்த 3ஓட மிடில் 1 அப்படி தான் போடுவோம்ல, அதே மெத்தடில் தான். ஃபில்லிங் டிசைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஃபில்லிங் டிசைனில் அதே சிங்கிள் ஸ்வெல் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கோடு அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி என்ன ஃபில்லிங்னாலும் நீங்கள் உள்ளே கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. நானுமே ரெகுலராக போட தான் நமக்குமே அது இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் நம்ம 1 by 1 போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். லாஸ்ட்டு ஹம்ஸ் போட்டு 4 லைன்ஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. கீப் வாட்சிங்.